அந்த பையன் தாவேக்கா கொடியை தூக்கி காமிச்சது மட்டும்தான் இங்கே நிறைய பேருக்கு தெரியும். அதை வச்சு தான் நிறைய பேர் வந்துட்டு அந்த பையனுக்கு பயம் இல்லை அப்படின்னு மீம் போட்டிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? பாருங்க. நீ எப்படி காலேஜ் படிக்கிற பசங்களை கூட்டு போய் ஸ்டேஷன்ல உட்காரப்ப? இப்போ வழக்கு பதிவு பண்ணிட்டாங்களா? எதுவுமே பண்ணல மாதிரி கூட்டாங்க. என்ன அஃபென்ஸ்? விஜய் படத்தை தூக்கி காட்டுறது என்ன அஃபென்ஸ்? கூட்டம் சேர்க்கணுன்றதுக்காக நியூ காலேஜ் படிக்கிற பையனை கூட்டு போனீங்கன்னா அவன் விஜய் படத்தை தூக்கி படத்தை காட்டுவான். நீ அவனை கூட்டு போற? படிக்கிற மாணவன் எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் பார்க்கணும்? அவன் என்ன தப்பு பண்ணா? அவங்க பெட்ரோல் ஏன் வந்து நிக்கணும்? மதியத்துல இருந்து வேலையை விட்டுட்டு நைட்டு 8:30 மணி வரைக்கும் எதுக்கு நிக்கணும்? எப்படி டிடைன் பண்ணி அவனை? அதிகாரிகளுக்கு எவ்வளவு ஆணம் வந்துச்சு தெரியாதப்பா? இன்ப நீங்க கூட்டு உட்காரப்பீங்க அப்படி விளையாட்டா பண்ணிட்டான் அவ்வளவுதானே? அஃபென்ஸ் பண்ணானா? பொம்பளை பிள்ளைங்க ரம்பிள் தானா? எது போலீஸ் கூட்டு போறீங்க? தாவேக தொண்டர்களாவோ அல்லது விஜய் ரசிகர்களாவோ இருக்கிறார்கள் என்பதற்காக இது செஞ்சுட்டான்றதுக்காக நீ நான் கடுமையான மனித உரிமை மீறலாக நான் பாக்குறேன். அதே கேள்விதான் எனக்கும். என்ன பண்ணான்னு சொல்லுங்க. ஈவ்டீசிங் ஏதாவது பண்ணானா, இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது பண்ணானா, இல்ல கஞ்சா கடத்தினானா, இல்ல வந்தவரை ஏதாவது அவதூறா பேசினானா? ஒண்ணுமே இல்லை. ரைட். அப்புறம் எதுக்கு படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போகணும்? எனக்கு அதுதான் புரியல. கூட்டு போனாங்க. சிஎஸ்ஆரும் இல்லை, எஃப்ஐஆரும் இல்லை. ஏன்னா எஃப்ஐஆருங்கிறது லீகலா பண்ணீங்க அப்படின்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. ஜஸ்ட் லைக் தட்னு நீங்க அதை க்ளோஸ் பண்ண முடியாது. நாளைக்கு கோர்ட்ல பதில் சொல்லணும். என்ன நீ மேல நான் கேஸ் போட்டேன்னு கோர்ட்ல பதில் சொல்றது? ஸோ அதனால அங்கே எஃப்ஐஆர் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் ஒரு ஸ்டூடெண்ட்டை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவனோட லைஃப்ல அவன் எப்படி திங்க் பண்ணுவான் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? காலேஜில் எப்படி பார்ப்பாங்க, ரிலேட்டிவ்ல எப்படி பார்ப்பாங்க, அவங்க அப்பா அம்மா வந்துட்டு போயிருக்காங்க, அவங்களோட மனநிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட ஒரு சாதாரண டவுட் என்ன அப்படின்னா, விஜய் அப்படிங்கிற ஒரு சாதாரண மனுஷன் நடிச்சுட்டு மட்டும் இருந்திருந்தால், ஒரு நடிகராக மட்டும் இருந்திருந்தால் இந்த அளவுக்கு அந்த பிரச்சனை வந்திருக்குமா அப்படிங்கிறது என்னோட கேள்வி. அவர் ஒரு கட்சி தலைவர் அப்படிங்கிறதுனாலையும் அந்த கட்சி ரொம்ப வலிமையா இருக்கு அப்படின்னு அவங்க நினைக்கிறதுனாலையும் தான் இவ்வளோ பெரிய ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. அவர் ஒரு சாதாரண நடிகர், வருஷத்துக்கு ஒரு படத்தை நடிச்சிட்டு அவர் வாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு இருந்திருந்தால் இந்த பையன் போலீஸ் ஸ்டேஷன் போயிருப்பானா? அந்த போட்டோ தூக்கி காமிச்சதுக்கு டெஃபினட்டா கிடையாது. ரைட்.